தேவனுடைய சமாதானம் உள்ள எந்த மனுஷனும் ஞானி என்று யாக்கோபு ரொம்ப தெளிவாக 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனா இருக்கிறான். காரணம் என்னவென்றால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிற உள்ளத்திலே சமாதானம் இருக்காது. யார் உள்ளத்திலே மெய்யான சமாதானம் உண்டு? உங்களுடைய இப்பிரபஞ்சத்தின் கல்வியை வைத்து நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு ஞானியா அஞ்ஞானியா என்று வேத வாக்கியம் நியாய தீர்ப்பு கொடுப்பது கிடையாது. நமக்கு வேதாமத்தின் கர்த்தர் சத்ருவானால் என்ன ஆகும்? 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடைய சமாதானத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த 3 காரியங்கள் செய்வதற்கு அவர் நமக்கு கிருபை அளிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரே ஒரு காரியம் செய்யக்கூடாது. நீங்கள் ஸ்வஸ்தம் அடையும்படிக்கு, உங்க உடலில சுகம் உண்டாகத்தக்கதாக. யாருக்கு விருதுனா பேசுது? உங்களுக்கு தேவாவேன் ஒரு உணர்த்தினதே ஆனால் மனுஷன் அல்ல. தேவாவேன் உங்களுக்கு உணர்த்தினதே ஆனால் கன்ஃபியூஸ்.